எனக்கு வந்து கல்யாணம் ஆகி குழந்தை இல்லை, 1.5 வருஷம் ஆச்சு. சரிங்கம்மா. அது அக்குபஞ்சர் மூலம் பார்க்க முடியுமா? அம்மா உங்களுக்கு வந்து மாதவிலக்கெல்லாம் ரெகுலராக இருக்காம்மா? ரெகுலரா இருக்கு சார். கரெக்டா ரெகுலரா 30 days ஆனா அது ஆயிரும் சார். சரிங்கம்மா. மாதவிடாய் சார் டயத்துல எனக்கு ஒரு 15 நாளைக்கு முன்னாடில இருந்து மார்பு ரெண்டும் வலிக்கு சார். சரிங்கம்மா. அதான் அது எதுவும் எத்தனை நாளைக்குமா விலக்கு இருக்கும்? எனக்கு வந்து 3 days கண்டினியூஸா இருக்கும் சார். அப்புறம் 4-5 daysல அப்பப்போ எப்பயாவது ஆகும். சரிங்கம்மா. இப்போ வந்து இடைப்பட்ட நாட்கள்ல உங்களுக்கு வெள்ளைப்படுதல் மாதிரி பிரச்சனை இருக்குமா? ஆமா சார், வெள்ளையும் பட்டுக்கிட்டு இருக்கு சார். நீங்க அப்போ உடனடியாக வைத்தியம் பண்ணிக்கணும். அதாவது மாதவிலக்கு வருவதற்கு முன்பாக மார்பகங்கள்ல வலி, மாதவிலக்குக்கு இடையில வந்து வெள்ளைப்படுதல் இருந்தாக்கா நிச்சயமா உங்களுடைய கர்ப்பப்பை பாதிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்கான அடையாளம் அது. எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னா 2 வருடங்கள் வரைக்கும் நீங்கள் எந்த சிகிச்சைக்கும் போக வேண்டியதில்லை. அதாவது மாதவிலக்கு வந்து எது ரெகுலர் அப்படிங்கிறதே நிறைய பேர் வந்து சரியாக புரிஞ்சிக்காமல் இருக்காங்க. 27லிருந்து 33 நாட்களுக்குள்ள மாதவிலக்கு இருக்கணும், அதுதான் சுழற்சி. 3 முதல் 5 நாட்கள் மாதவிலக்கு இருக்கலாம். இடைப்பட்ட நாட்கள்லேயோ மாதவிலக்குக்கு முன்போ பின்போ வெள்ளைப்படுதல் இருக்கக்கூடாது. இது எல்லாமே மேட்ச் ஆனாக்கா கர்ப்பப்பையில் பாதிப்பு இல்லை அப்படின்னு நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். எந்த சிகிச்சைக்கும் உட்பட வேண்டியதில்லை. தேவைப்பட்டால் உங்களுடைய கணவரனுடைய நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் ஒரு பரிசோதனை செய்துக்கலாம். பட் வெள்ளைப்படுதல் இருக்குது, மாதவிலக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது, இல்லை ரொம்ப குறைவான மாதவிலக்கு இருக்குது, இல்லை எனக்கு வந்து 10 நாட்கள் வரைக்கும் மாதவிலக்கு இருக்கும் அப்படின்லாம் சொன்னால் டெஃபினட்டாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். எவ்வளோ ஏர்லியராக எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே போல் இந்த பிசிஓடி அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து ஒரு காமன் ஃபெனோமினா. எல்லாருக்கும் அந்த யார் போய் நீங்கள் ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்தீங்கனாலும் எல்லாருக்குமே அந்த பிரச்சனை இப்போ இருக்குது. ஸோ அந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு மாதவிலக்கினுடைய சுழற்சி மாறுதல் அடையும், குழந்தை தரிப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறையும். ஸோ இந்த பிரச்சனை இருக்கிறவங்க டெஃபினட்டாக ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா மினிமம் 2 years நீங்கள் எந்த டாக்டரையும் போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை.